2026 யார் வருவான்னு நினைக்கிறீங்க? கலைஞர் தான். கலைஞர் தான். ஏன்னா இந்த வாட்டி ஓட்டு அவரு தானே, நிறைய பேர் ஜன மக்கள் மூவிடுது. ஆட்சிக்கே அவர் தானே வந்தாகணும். வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகேவா திமுக ரெண்டு பேரும் போட்டி போய். ஆமா ஆமா ஆமா. எம்ஜிஆரா கலைஞரா இருந்து போய் நீங்க விஜயா இது ரெண்டு கலைஞர். ஆமா ஆமா. நீங்க யாருக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறது வந்து கலைஞருக்கு தான். அவரோட உங்க மனசுல என்ன யார் வருவா 2026? யார் வருவோம்? திமுக வரங்கிறார். இன்னும் வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. திரும்பவும் நிறைய திட்டங்கள் செய்வார். நம்பிக்கை தானே, செய்வார்னு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு புதுசாக வரவங்க அவர் மேலே ஒரு மரியாதை இல்லாமல் அவரை பற்றி தவறான ஒரு புரிஞ்சுறதா சொல்றாங்க. அது ஜனங்க அப்படிதான் பேசும். வாய் எந்த ஒரு திசையானாலும் பேசதான் செய்யும். நல்லது செஞ்சாலே பேசுறாங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் அரசியல் வராதுன்றது காலிக்கு அவங்களுக்கு என்ன அது மக்கள் ஜனத்துல நடக்கதான் செய்யும். அதுக்குன்னே ஆள் காத்துட்டு இருக்காங்கல்ல. கோயில் திருவிழா நடக்கும், ஒரு சீசன் நடக்கும். இந்த மாதிரி எலெக்ஷனுக்காக போய் ஓட்டு கேட்கறது நடந்துருக்கு. அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும். கண்டிப்பா உண்மைதான் அது. அவங்க அவளை துணி போட்டு வந்துருக்கணும். மேலே சொல்றாங்கல்ல, நியூஸ்லயே சொல்றாங்க, துணி போட்டு மூடிட்டு வாங்க, தங்க விலை ஏறி இருக்கிறதால அறுத்துட்டு போக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம ஜனங்க புரிஞ்சிக்கல. அது வெளிப்படையில காட்டுறாங்க, நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆமா கண்டிப்பா மனசு கஷ்டம், பெரிய கஷ்டம் தான் அது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பத்த தாய் தகப்பன மரியாதை அவங்களுக்கு வந்து உதவி பண்ணாம ஒரு நடிகனுக்காக வேலை நடக்கு உயிரை கொடுத்துறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு விவரம் தெரியலங்க. பெத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலா வளர்க்கணும். நாங்க கூட வளர்த்துருக்கோம். ஆனா ஆரம்பத்திலே விட்டுட்டாங்க. அது விட விடனா ஏறி போகுது. அது ஆரம்பத்திலே பிடிச்சி வச்சிருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவும் ஒரு எம்ஜிஆர் ரசிகர், சிவாஜி ரசிகர் கண்டிப்பா. அந்த மாதிரிலாம் இருந்தது இல்ல. ஆமா, ஒரு வேலைத்தனமா தன்னோட உயிரை மாற்றி அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ நடிகன்ற மோகத்தில் அவங்க வந்து அந்த காலத்துல வந்து தாய் தப்பன் பார்த்தவங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தாய் தப்பனே அடிக்கிறாங்க. காலம் அப்படி மாறி போகுது. அவங்க சிந்திச்சு செயல்படுறவங்க திமுக. 2026 சரி. ஆமாண்ணா. அண்ணா நான் என்ன சொல்லட்டுமா, நான் இங்க வந்து ஆர்கே நகர்ல நேர்நகர்ல இருந்த ஆள். நான் ஆரம்பத்துல அங்க இருந்து இங்க வந்து 30 ஆண்டு காலம் ஆகுது. இங்க வந்து நான் வந்து எவ்வளோ அவஸ்தைகளை பார்த்துன்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அது கட்டுங்களா பாருங்க. இதே ரோட்ல வந்து ஒரு காலத்துல பாருங்க, கொஞ்சம் மழை வந்தாலுமே இந்த அளவுக்கு நிற்க தண்ணிப்பாடு கரெக்டுங்களா. அந்த அளவுக்கு நொந்து நூலாயிடுவா. அந்த பக்கம் வந்தோம்னாக்கா அங்கெல்லாமே அவ்வளோ தொழில் நிற்கும் தண்ணி. அவ்வளோ பல்ல இருந்த இடம் இந்த 5 வருஷம் முக ஸ்டாலின் ஆட்சியில் வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் பக்கா போட்டு சஸ்பெண்ட் போட்டு பக்காவா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரிட்ஜி அதான் மக்களுக்கு உண்டான திட்டங்களை போட்டு அருமையா பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் இருந்த சீஃப் மினிஸ்டருங்களா இதவருங்க, இன்ன வரைக்கும் இருந்த சீஃப் மினிஸ்டர் முக ஸ்டாலின் மாதிரி எந்த ஒரு ஆட்சியாளரும் சீஃப் மினிஸ்டர் பண்ணல அந்த அளவுக்கு. ஆமா, இப்ப அதுக்கும் மேல பண்றாரு. இப்ப வந்து திட்டம் எப்படின்னாக்கா அதான் ஆண்டாண்டுக்கு என்னென்ன கொடுக்கணுன்ற இதெல்லாம் பண்றாரு. அதே மாதிரி இல்லைங்களா புதுசா பிரிட்ஜ் போட்டிருக்காரு. ஆமா தானப்பா பாருங்க, அவ்வளவு பெரிய இது போட்டிருக்காங்க. ஆனா போன தடவை இருந்த 10 வருஷத்துல அம்மா இருக்கும்போது ஒரு தடவை பிரிட்ஜ் போடுறதா அங்கங்க வேணுதான் ஒரு இது பண்ணாங்க, ஒட்டினானுங்க. இந்த பக்கம் ரோடு போகுது, இந்த பக்கம் பிரிட்ஜ் போதுன்ற மாதிரி ஒட்டினாங்க தவிர ஒண்ணுமே பண்ணல. 50 கோடி ரூபாய் அபேஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, ஆட்சியாளர் வந்தாரு. அழகாக டோக்கனை கொடுத்துட்டு டிம்மிக்கு கொடுத்துட்டு அவன் வந்து பிரிட்ஜ் போடுறதா போட்டு அதே மாதிரி அப்படியே அந்த பேனர் போஸ்டர் எல்லாம் ஊட்டிட்டு 50 கோடி ரூபாய் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் வந்துதான் பிரிட்ஜ் போட்டாரு. ஜிம்மு, பூங்காக்கள், நல்ல நல்ல திட்டம் இந்த ஆர்கே நகர்ல பண்ண மாதிரி யாரும் பண்ணல. ஏன்னா எல்லாம் சொல்றாங்க அம்மா வந்துட்டா எல்லாம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அம்மா வந்துட்டு அம்மான்றதான் இங்க இந்த ஆர்கே நகர்ல பொறுத்தவரை அம்மா பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. அம்மா பாத்துப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் அம்மா பாத்துப்பாங்கன்னு. ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவ்வளவுதான் நம்ம பேச்சு. அண்ணா நான் ஒண்ணு சொல்றேன், அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஆசை பார்த்தமா நிக்கா பண்ணி வைக்கிறாங்க, அதை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இப்ப பிறக்கும்.
பிறந்துதான் அதுங்களுக்கு ஒரு அறிவு எல்லாம் வளர்ந்துதான் அதுங்களுடைய திட்டம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு 2 ரூபா தின்னாகுறோம் ஒரு 6 ரூபா இப்ப பண்றாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அபேஸ் பண்ணிடுறாங்கண்ணே. என் கண்ணால நான் இது பாத்துருக்கேன். அவன் பில்டிங் அடிப்பான், அவனுக்கு என்ன பண்ணுமோ எல்லாம் படிப்பானுங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. அவர் சின்ன பிள்ளைங்க, அவர் பச்சை மண்ணுங்க. அவர்லாம் ஒண்ணுமே இல்லை. நானும் தான் இப்ப அவர் அங்க இது வராருன்னா திப்புன்னு போய் நிப்பேன் தான் நானு. புரியுது, அதுக்காக ஓட்டு போட்டுருவோமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீட்டா சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஆட்சி பண்ணதுக்கு அடுத்ததான் மு க ஸ்டாலின் தான் வருவார். என் பேர் சாந்தி. நான் வந்து ஆர்கே நகர்லேருந்து பேசுகிறேங்களா. நம்ம ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு மகளிருக்காக 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் விடியல் பேருந்துன்ட்டு நாங்கள் ஃப்ரீயாகவே பஸ்ஸில் போயிட்டு வந்து எங்கே வேணால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் எங்களுக்கு இந்த நகரில் வந்து தண்ணி பிரச்சனை இருந்துச்சுங்களா. இப்போ வந்து ரொம்ப அதை வந்து ஸ்டெப் எடுத்து தெருவுக்கு குளம் அமைச்சு அதுக்கு இப்போ நல்ல குடிநீர் வசதி கிடைக்குதுங்களா. அதுக்கப்புறம் இங்கே மழை நீர் வந்து அப்பப்போ மழை காலத்தில் தண்ணி நிற்கும். இப்போ அழகாக அதுக்கெல்லாம் சைடில் காவா போட்டு இப்போ தண்ணியெல்லாம் சரியாக மழை வடிநீர் அப்படியே வடிஞ்சு போயிடுதுங்களா. அப்புறம் வந்து இங்கே பட்டேல் நகரில் வந்து ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க. அப்புறம் புதுசாக ஒரு பார்க் அமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய மேம்பாலம் எழில் நகர்லாம் போட்டிருக்காங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப இந்த ட்ரெயின் தண்டவாளத்தை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நிறைய நலத்திட்டங்கள் சார் செஞ்சுருக்காங்க. நீங்கள் மறுபடியும் நம்மெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள மறுபடியும் ஸ்டாலின் சார் முதலமைச்சர் ஆக்கணும். நம்ம ஆர்கே நகர் தொகுதியில் ஜே எபினேசர் சாரையும் அவங்களுக்கு ஓட்டு உதயசூரியனில் எல்லா பேரும் ஓட்டு போட்டு அவங்களையும் எம்எல்ஏ ஆக்கணுங்களாம். அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். இவங்க நம்ம ஸ்டாலின் தான் வருவார். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி வந்து நான் ஆர்கே தொகுதியில் இருக்கிறேன். நான் வந்து எனக்கு ஆர்கே தொகுதி நகர்ல வந்து மு க ஸ்டாலின் என்ற பாலம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. 2வது வந்து சுடுகாட்டுக்காக இது செஞ்சிருக்கிறாரு. ஐஏஎஸ் பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த அவர் திரும்பி மு க ஸ்டாலினே அவரு வருவார்.